Unit 3 Fluid Numerical Problem. A block of wood of weight 200 gram floats on the surface of water. If the volume of the block is 300 centimeter cube, calculate the upthrust due to water. Weight of the wooden block M equal to mass equal to 200 gram கொடுத்திருக்கு. Next, weight of the அதாவது வால்யூம் ஆஃப் த உடன் பிளாக் V ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 300 சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அப்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அப்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வுட் பிளாக். ஸோ அப்ட்ரஸ்ட் அதோடைய வேல்யூ என்னது 300 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ அப்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13,600 kg மீட்டர் மைனஸ் 3. calculate the relative density. அதாவது நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டியை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம்? வாட்டரை வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மெர்க்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம்? வாட்டரோடைய டென்சிட்டியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து என்னென்னா 13,600 kg மீட்டர் மைனஸ் 3 பை வாட்டரோடைய டென்சிட்டி வந்து 1000 kg மீட்டர் மைனஸ் 3. ஸோ கேஜி மீட்டர் 3 கேஜி மீட்டர் 3 வந்து கேன்சல் ஆகிடுது. 2 0 கட்டு 136 பை 10 பாயிண்ட் வைக்கும்போது 13.6. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் டு 13.6. Next, third problem. The density of water is 1 gram centimeter minus 3. What is its density in SI unit? அதாவது இப்போ SI யூனிட்டில் கிராம்னா என்னன்னு சொல்லுவோம்? கிலோவில் சொல்லுவோம். சென்டிமீட்டர் என்ன சொல்லுவோம்? மீட்டரில் சொல்லுவோம். ஸோ இதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன் SI யூனிட், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னது? 1000 நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய யூனிட் என்னது? கேஜி மீட்டர் மைனஸ் 3. ஸோ இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ 1000 கேஜி மீட்டர் மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு calculate the apparent weight of wood floating on water if its weight 100 gram in air. அப்பேரண்ட் வெயிட்னா என்னது? தண்ணிக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது அது எவ்வளோ அது எடை வந்து இழக்கிறதா தோணுதோ அதானது அப்பேரண்ட்டு வெயிட். ஆஸ் த வுட் ஃப்ளோட் ஆன் த வாட்டர் வில் நாட் பி டிஸ்பிளேஸ்ட். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது தான் அந்த வாட்டர் வந்து வெளியில் டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து வுட்டு வந்து என்ன ஆகும்? தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஃப்ளோட் ஆகும்போது வாட்டர் வந்து என்ன ஆகாது? டிஸ்பிளேஸ் ஆகாது. ஸோ ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த வுட் இஸ் ஈக்குவல் டு த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த வுட். ஆக்சுவல் வுட் எதுக்கு ஈக்குவல்? ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த வுட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த வுட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஹவு ஹை டஸ் த மெர்க்குரி பேரோமீட்டர் stand on a day when atmospheric pressure is 98.6 K என்றது கிலோ பாஸ்கல் PA. so pressure of atmosphere, that is PATM அப்படின்னா atmospheric pressure அர்த்தம். எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 98.6 கிலோ பாஸ்கல். ஸோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, டென்சிட்டியை நம்ம எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம்னா ரோ. ஸோ மெர்க்குரியோடைய சிம்பிள் வந்து என்னது? HG. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோன்னா 13.6. இப்போ தான் ஒரு சம்மில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ 13.6 × 10⁻³
kg per centimeter cube. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி g வந்து நமக்கு தெரியும் 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ப்ரெஷர் PATM என்னது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு H rho G. இந்த ரோக்கு கீழே என்ன போட்டிருக்கு மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ H ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பை rho Hg into G. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ நமக்கு தெரியும் 98.6 K கிலோ பாஸ்கல் பை டென்சிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி, அதாவது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி கொடுத்துருக்கு. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 13.6 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 9.8. இப்போது இந்த டினாமினேட்டர்லேயும் இந்த கிலோன்றது என்னது 1000 நம்ம எப்படி எழுதலாம் 10⁻³ எழுதலாமா. ஸோ இந்த 10⁻³ 10⁻³ என்ன ஆயிடுதுன்னா கேன்சல் ஆகிடுது. ஸோ 98.6 பாஸ்கல் பை 13.6 இன்ட்டு 9.8. ஸோ H is equal to 98.6 பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 133.28 கிடைக்குது. ஸோ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் வந்து 9860 பை டினாமினேட்டரில் 13328 கிடைக்குது. ஸோ இதை நான் டிவைட் பண்ணி பக்கத்தில் காமிச்சிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் H equal to 0.739 மீட்டர். ஸோ H is equal to 0.739 மீட்டர். ஸோ height of the barometer H equal to 0.739 மீட்டர்.